வியூவர்ஸ், ஐ எம் பிவிஜி. நம்ம சேனல் நேம் வந்து ஆண்மை நம் கையில். நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். ஆண்மை நம் கையில் இங்கிலீஷில் அது பொட்டன்சி இன் அவர் ஹேண்ட்ன்ற சேனல் நேம். ஆனால் ரெண்டே ஒன்று தான். அது இங்கிலீஷில் வரும், தமிழில் வரும். ஒவ்வொரு வீடியோவும் நான் தமிழில் ஒன்று போடுவேன், அதே இங்கிலீஷில் போடுவேன். பாருங்க, இந்த நான் போடுற வீடியோ எல்லாமே ஜஸ்ட் ஃபார் மென்னு நினைக்காதீங்க, ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் எப்படின்னு நினைக்காதீங்க. வாட் எவர் நான் என்னென்ன வீடியோ போடுறோம் அது மகளிருக்கும் பொருந்தும். கிட்டத்தட்ட ஒன்று தான். எல்லாமே இந்த செக்ஷுவல் ஃபங்க்ஷன் வந்தாச்சுன்னா ரெண்டு கிட்ட உங்க இன்னர் ஃபங்க்ஷன் எல்லாம் செக்ஷுவலாக எல்லாம் ஒன்று தான். அதனால நான் என்னென்ன ஆம்பளைங்க போடுறோம் எல்லாமே கிட்டத்தட்ட அது ஒத்து போகக்கூடியது தான். அதே போல இன்னைக்கு நான் எதை பற்றி நான் பேச போறேன்னா ஃபுட்டு பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். தட் இஸ் உணவு. நிறைய அந்த காலத்துல இருந்து நம்ம மனிதர்களிடையே ஒரு பெரிய ஒரு வாக்குவாதம் நடக்குது. நான்வெஜ், தட் இஸ் அசைவ உணவு சாப்பிட்டா நல்லா ஸ்ட்ராங்கா இருப்போம், செக்ஷுவலா ஸ்ட்ராங்கா இருப்போம் அப்படிலாம் வருது. அதே மாதிரி சைவ உணவு சாப்பிட்டா செக்ஷுவலா ரொம்ப வீக்கா இருப்போம், பிசிக்கலா வீக்கா இருப்போம், மென்டலா வீக்கா இருப்போம் அப்படின்னு நினைப்போம். ஒரு இது உண்டு. இது வந்து ஒரு கற்பனை, ஒரு மித்து அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத ஒரு கற்பனை நம்ம நிஜம் நினைச்சுக்கின்னு அந்த காலத்துல இருந்து வளர்த்துக்கின்னு வரோம் நம்ம கூட. ஓகேவா? இது ஏன் இது ஒரு பொய் அப்படின்றத இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா விவரிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆண் மகனுக்கும் பெண் மகனுக்கும் இரத்த குழாய்கள் சம்பந்தப்பட்டது. இந்த இரத்த குழாய்கள் தான் ரத்தத்தை ஆண்மகனுடைய பிறப்புறுப்புக்கு போய் சேர்த்து அந்த விரப்பு தன்மை உண்டு பண்ணுகிறது. அதே மாதிரி பெண்களுடைய பிறப்புறுப்புகளை அந்த இரத்த குழாய்கள் ரத்தத்திற்கு சேர்ந்து அதுக்கு உண்டான தேவையான ஃபங்க்ஷனை செய்ய வைக்குது, செயல்களை செய்ய வைக்குது. தட் இஸ் ஆர்கசம், என்ஜாய் பண்றது. அதே மாதிரி ஆண்களுக்கு எரெக்ஷன், ஆர்கசம் என்ஜாய் பண்றது. இது எல்லாமே எதை பொறுத்து இருக்குதுன்னா இரத்த குழாய்களையும் இரத்த குழாய்கள்ல ஓடக்கூடிய ரத்தத்தை பொறுத்து இருக்கிறது. ஓகேங்களா? ஹார்ட்ல இருந்து அது தொடங்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹார்ட்ல இருந்து இந்த இரத்த குழாய் உடல் உள்ள எல்லா பாகத்துக்கும் பிரிந்து போகுது. அதே மாதிரி பிற பொறுப்புகளுக்கும் பிரிந்து போகுது. இந்த இரத்த குழாயானது ரத்தம் ஓடுவதற்கு எந்த ஒரு தடை இல்லாம இருந்தாலும் அந்த ரத்தம் கரெக்டா அந்த பிறப்புறவுகளும் போயிட்டு அதனுடைய வேலையை நல்லா செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், இரத்த குழாயில த்ராம்போசிஸ், கிளாட், இது போன்ற சில ரத்தம், அதாவது தட் இஸ் ரத்தம் உறையிறது, ரத்தம் வந்து ரொம்ப திக்கா வருது. அடுத்தது இரத்த குழாயில தடுப்பு வர்றது, அடைப்பு வரைக்கிறது, கிளாட்ஸ். இதெல்லாம் வந்தா அந்த ரத்தமானது சரியா ஃப்ளோ ஆகாது, சரியா பாயாது. அப்போ பாயாத போது ஆண் குருகிகளுக்கு ரத்தம் செல்லாத போது விரப்பு தன்மை கம்மியாயிடும். பெண் குருகிகளுக்கு ரத்தம் போதா அங்க சில பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு அனுபவிக்க முடியாது, டேஸ்ட் விருப்பம் இருக்காது, அந்த அனுபவிக்கிறதுக்கு ஒரு எண்ணம் கூட வராது. ஓகேவா? இது எல்லாம் இருந்தாலும் இன்புட்டும் ஒன்று இருக்குது. ஆண் காட்டும் பெண் ஆகும். இன்புட்னா ஸ்டிமுலேஷன். அந்த ஸ்டிமுலேஷன் இருந்தால் தான் இது எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். இன்புட் இருந்தால் தான் அவுட்புட் கிடைக்கும். இன்புட் இல்லைன்னா அவுட்புட் கிடைக்காது. ஸோ அதுக்கு மெயினாக இந்த இரத்த குழாயில அடைப்பு இல்லாமல் இருக்கணும். இந்த இரத்த குழாய் அடைப்பு இருக்கிறதுக்கு மெயினாக எப்படி வருகிறதுனா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல மெயினாக வந்துடுதுப்பா. நான்வெஜ் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த நான்வெஜ் ஃபுட்டில் கொலஸ்ட்ராலு, ஃபேட்டு இதெல்லாம் நிறைய இருக்கும். அந்த கொலஸ்ட்ரால், இந்த ஃபேட் எல்லாம் என்ன ஆகும், ரத்த குழாயில போய் அடைஞ்சிடும். சில பேருக்கு கரையும், சில பேருக்கு கரையாது. அந்த கரையாத சமயத்துல ரத்த குழாயில கிளாட்ஸ், அடைப்பு, த்ராம்போசிஸ், ரத்தம் உறைதல், ரத்தம் அடைப்பு இதெல்லாம் ஏற்படும். இது தவிர இந்த ஃபுட்டோட இல்லாம நான்வெஜ் ஃபுட்ல மெயினா இது இருக்கும். இதை தவிர ஆல்கஹால், ஸ்மோக்கு, டொபாக்கோ, கொக்கைன் இந்த மாதிரி போதைப் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னும் இது அதிகமாயிடும். அப்போ என்ன ஆகும், இந்த போதைப் பொருட்கள் பிளஸ் இந்த நான்வெஜ் ஃபுட் இதுல கொலஸ்ட்ரால், ஃபேட் உள்ள நான்வெஜ் ஃபுட் எல்லாம் சேர்க்கும் போது அந்த ரத்த குழாயில அடைப்புகள் இதெல்லாம் வரும். அப்போ ரத்தம் வந்து ஃப்ளோ ஆகுது, எரெக்ஷன் உங்களுக்கு பிரச்சனை வரும், எரெக்ஷன் கரெக்டா
கிடைக்காது, பெண்ணுக்கு கரெக்டாக ரத்தம் போகுது, பிரச்சனை. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன நான்வெஜ் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிட்டு மாறாக வெஜிடபிள் ஃபுட்டை நம்ம எடுக்கணும். அப்போ வெஜிடபிள் ஃபுட்டு ப்ரோக்கோலி, கீரை வகைகள், கேரட்டு, பீட்ரூட் இது மாதிரி எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால், ஃபேட்டு என்றதெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அந்த ரத்த குழாய்களுக்கு தேவையான எனர்ஜியும் கிடைக்கிறது. ரெண்டாவது, அடைப்பு, கொலஸ்ட்ரால், ஃபேட் எல்லாம் வந்து அந்த அடைப்பு இல்லாதபடி பார்த்துக்கொள்ளும். ஆனா அதே சமயம் இதே வெஜிடேரியன் ஃபுட்ல நிறைய எண்ணெயை ஊற்றி, நெய்யை ஊற்றி எல்லாம் பண்ணாலும் கொலஸ்ட்ரால், ஃபேட் எல்லாம் ஃபார்ம் ஆயிடும். ஸோ எண்ணெய், நெய் எல்லாம் இல்லாம, இந்த வனஸ்பதிலாம் இல்லாம பொதுவா வெஜிடேரியன் ஃபுட்டு நம்ம சாப்பிட்டு வந்தா ரத்த குழாய்கள் அடைப்பெல்லாம் ஏற்படாது. அப்போ ஆண்களுக்கு ஆண் உறுப்புக்கு ரத்தம் நல்லா செல்லும், பெண் உறுப்பு ரத்தம் செல்லும். அப்போ ஆணும் பெண்ணும் நன்றாக செக்ஷன் வைக்க முடியும். நாட் ஓன்லி திஸ், இதை தவிர மற்ற வியாதிகள், ஹார்ட் அட்டாக்கோ, கிட்னி ஃபெயிலியரோ, மற்ற எந்த பிரச்சனை, ஸ்ட்ரோக்ஸ் இதெல்லாம் வராதோ இது தடுக்கக்கூடிய ஒன்று. ஓகேவா? ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, வெஜிடேரியன் ஃபுட் இஸ் பெட்டர் தென் நான்வெஜ். அதுக்காக நான்வெஜ் ஃபுட் நம்ம குறை சொல்ல முடியாது, அவாய்ட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். இதை தவிர ஒரு பெரிய டெஸ்ட் எடுத்துருக்குறாங்க, நல்ல செக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ், சயின்டிஸ்ட்லாம் என்ன டெஸ்ட் எடுத்துருக்குறாங்கன்னா, வெஜிடேரியன் ஃபுட்டு கொடுத்து பார்த்து அவங்க டெஸ்ட் எடுக்கும்போது those who take வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்டவங்களுடைய எரெக்ஷன் வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி பெண்கள் நல்லா அனுபவிக்க முடிகிறது செக்ஷுவல்ல. ரெண்டாவது, ஃப்ரீக்வன்சி, அடிக்கடி ஏற்படக்கூடிய தட முறைகள், எத்தனை முறை, 3 டைம்ஸ் 4 டைம்ஸ், அது மாதிரி அந்த ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது. எப்போ வெஜிடேரியன் ஃபுட் எடுக்கும்போது, நான் ஆயில்டு வெஜிடேரியன் ஃபுட் எடுக்கும்போது இது அடிக்கடி நடக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அஸ் கம்பேர்ட் வித், அதாவது நான்வெஜ் ஃபுட்டு, கறி மற்ற பொருட்கள்லாம் எடுத்து சாப்பிடும்போது அதுல கம்மியாகுது, ஃப்ரீக்வன்சி கம்மியாகுது, பவர் ஆஃப் எரெக்ஷன் கம்மியாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, வெஜிடேரியன் ஃபுட்டு, அதுவும் முக்கியமா நைட்ரேட்ஸ் அதிகமா உள்ள பீட்ரூட்டு, வெண்டைக்காய், முருங்கைக்காய், வாட்டர்மெலன், குக்கும்பர், இது மாதிரி நிறைய நம்ம சாப்பிடும் பொழுது, சிக்பீஸ் இதெல்லாம் நிறைய சாப்பிடும்போது உங்களுக்கு ரத்த ஃப்ளோ வந்து நல்லா கிடைக்கும், எரெக்ஷன் அதிகமாக கிடைக்கும், ஃப்ரீக்வன்சி அதிகமாக கிடைக்கும். ஆண்களுக்கு, பெண்களுக்கும் ஃப்ரீக்வன்சி அதிகமாக என்ஜாய் பண்ண முடியும். அவங்களுடைய பிறப்பு ரத்தம் சரியாக செய்து ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. அதை தவிர நிறைய பேர் நினைத்துக்கிறாங்க ஒரு மித்து, இது ஒரு மித்து இருக்குது. என்ன மித்துனா, நான்வெஜ் சாப்பிட்றவங்கலாம் ரொம்ப வீக்கு, நான்வெஜ் சாப்பிட்றோம் ஸ்ட்ராங்கு, வெஜிடேரியன் சாப்பிட்றோம் வீக்கு அப்படின்னு ஒரு மித்து இருக்குது. ஆனால் இது முற்றிலும் தவறானது. ஃபார் எக்ஸாம்பிள், காட்டில் வாழும் மிருகங்களாம் எடுத்துக்கொள்ளுங்க. வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்ற மிருகங்கள், பைசன்னு, எலிஃபண்ட்டு, கேமலு, சீட்டா, மற்ற அதாவது ரெனோ, அதாவது காண்டாமிருகம், இவையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் இல்லாமல் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் சாப்பிடும். இலைகள், காய்கறி, கனிகள், இதெல்லாம் புல் தான் சாப்பிடும். ஆனால் இது உண்மையிலே ஸ்ட்ராங்கானது. நான்வெஜ் சாப்பிட்ற மிருகங்களை விட இது மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நீங்கள் நல்லா உற்று நோக்கிங்கன்னா, சில சமயத்தில் ஒரு வேட்டையாடும் போது சிங்கங்கள், புலிகள் வந்து இந்த வெஜிடேரியன் சாப்பிட்ற மிருகங்களை வேட்டையாடும் போது சில சமயம் சரியா மாட்டிங்க. யானை காலில் மிதிப்பட்டு எத்தனையோ சிங்கங்கள் செத்து இருக்கிறது. பைசன், அதாவது காட்டெருமுடைய கொம்புல நிறைய புலிகள், சீட்டகலாம் மாட்டி பந்தாடப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி ரெனோவத்தினுடைய ஹார்ன்ஸ், அதனுடைய கொம்புல குத்தி எத்தனையோ கீழ்ச்சி இருக்குது அந்த சிங்கம், புலியெல்லாம். ஸோ இது வந்து என்ன தெரியுது, வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்றதுனால நம்ம உடல் பாதிப்பு அடையாது, உடல் பாதிப்பு அடையாதோட செக்ஷுவல் ஆர்கன் பாதிப்பு அடையாது, நல்லாவே இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து என்ன தெரியுது, இது ஒரு மித்து, ஒரு கற்பனை. இதை வந்து அந்த காலத்துலேருந்து நம்பின்னு வராங்க மக்கள். இதை மாற்றி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதுல இருந்து என்ன தெரியுது, நான் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே, பெட்டர் கோ ஃபார் vegetarian food without oil and unnecessary things. Okay viewers,
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பாருங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.